பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கல்வித் திருவிழாவாக தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் நடைபெற்ற பேச்சுப் போட்டியை துவக்க வருகை தந்தோம். இங்கே இன்றைக்கு இருக்கின்ற குமரி மாவட்டத்தினுடைய அனைத்து பள்ளியினுடைய மாணவர்களும் இங்கே வந்து இந்த பேச்சுப் போட்டியில் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய நோக்கம் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். அதேபோல் மருத்துவத்தை ஏழைகளுக்கு இலவசமாக அனைத்து ஆஸ்பத்திரிகளிலும் கார்ப்பரேட் ஆஸ்பத்திரிகளில் இருப்பதைப் போல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை பெருந்தலைவரை மீண்டும் பிறந்து வா என்ற ஒரு கோரிக்கையை வைத்து இந்த விழாவை நடத்துகிறோம். இந்த விழாவுக்கு தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் பெருமக்களும் காமராஜருடைய பக்தர்களும் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இனி வருகின்ற காலம் சேவையும் நாணயத்தையும் துவக்குகின்ற காலமாக வர வேண்டும். அதற்கு இந்த தலைமுறையினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் காமராஜரை பற்றி எளிமையும் நேர்மையும் இந்த மக்களுக்கு புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தமிழகம் எங்கும் இந்த பணியை துவக்க இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற காலத்திற்கேற்றாற்போல் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற காலத்தை நாடார் மகாஜன சங்கம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக வருகின்ற காலம் பள்ளிகளில் எல்லாம் இன்றைக்கு டெத் சாவுகள் கூடியிருக்கிறது என்று அரசாங்கத்தை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு நல் ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்ற பள்ளிக்கூடத்தில் உருவாக்க வேண்டும் என்பது சங்கத்தினுடைய கோரிக்கை. அதன் அடிப்படைகளில் ஆசிரியர்களிடம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். ஆசிரியர்கள் கையில் இருந்த அந்த குச்சிகளை பிடுங்கி கொண்டார்கள் இன்றைக்கு அரசாங்கம். ஆனால் அதே நிலை இன்றைக்கு காவல்துறையிடம் அந்த கைத்தடிகளை குச்சிகளை கொடுத்ததால் தான் இந்த மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களிடம் கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் கொண்டு வந்தால்தான் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அதன் மூலம்தான் கல்லூரிகளில் ஜாதி ஒழிப்போ இன்றைக்கு கஞ்சாக்கள் பள்ளிக்கூடங்களில் வருவதையும் நிறுத்த முடியும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். அதை வருகின்ற அரசும் தமிழக அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்பது காமராஜர் பிறந்தநாள் விழாவில் கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.